தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4-5 நாட்களே இருக்கிற காரணத்தினால் தமிழகம் பூராவிலும் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் அவர் தலைமையிலான கூட்டணிக்கும் மகத்தான ஆதரவு பெருகி வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாஜக அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மற்ற மாநிலங்களிலே எதை செய்தார்களோ அதே வித்தையை தமிழ்நாட்டிலும் அறிமுகப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேற்றையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். பாஜகவை சார்ந்தவர்கள் 10,000 ரூபாய்க்கான காசோலையை தருகிறோம் என்று பணம் கொடுப்பதற்கு அடையாள அட்டை, வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த நம்பர் எல்லாவற்றையும் ஒவ்வொருடைய வீடாக சென்று சேகரித்து வருவதாக தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் தேர்தல் அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே போல ஜோவோ என்ற ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளி ஸ்ரீதர் வேம்பு என்பவர் பாஜகவுக்கு அவர் ஒரு பெரிய பணக்காரர், கோட்டீஸ்வரர். அவர் பெற எல்லா வங்கியிலும் கோடிக்கணக்கான பணம் இருக்குது. அந்த பணத்திலே அவர் ஒவ்வொரு பாஜகவினருடைய பெயருக்கும் அவர் பணம் அனுப்புகிறார். நேற்று மட்டும் அவர் அப்படி அனுப்ப வந்து 70 லட்சம் ரூபாயை கைப்பற்றியிருக்கிறார். 70 lakhs தானே, 70 lakhs கைப்பற்றியிருக்கிறார்கள். அதை தேர்தல் அதிகாரிகளை கைப்பற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொடுத்துருக்கிறார்கள். இப்படி அந்த ஸ்ரீதர் வேம்பு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், ஒரே செக்கில் ஒரு 70 லட்சம் ரூபாய் ரிலீஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவர் அங்கேருந்து என்கேஷ் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை பிடிச்சி ஸ்குவாடு பிடிச்சிருக்குது. 70 லட்சம் ஒரே நாளில். இப்படி அவர் தொடர்ந்து செய்வதற்கு இருக்கிறார். அதனுடைய கணக்கையும் இன்கம் டேக்ஸ் பார்க்க வேண்டும், தேர்தல் அதிகாரிகளும் கண்காணிக்க வேண்டும் என்று புகார் கொடுத்துருக்கிறோம். அதே போல் 10,000 ரூபாய் இந்த செக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிட் போட்டு அதிமுக கொடுக்குறாங்க. இதையும் ஜனங்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆக இது போன்ற முறைகேடுகளை பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஆரம்பித்து வைத்தார்கள். அதிமுகவினரும் அதை சென்னை, தமிழ்நாடு புறம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து தேர்தல் ஆணையத்திலும் புகார் கொடுத்திருக்கிறோம். அப்படி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுப்பதற்கு திமுகவுடைய சட்டத்தை தயாராக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் நீங்க கொடுக்கிற புகார்கள்லாம் கவனத்தில் எடுத்துட்டு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்றாங்க? ஏன்னா தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதெல்லாம் கேமராமேன்கள் வந்து எடுக்கிறாங்க, காட்சிகள் எடுக்கிறாங்க, விவரங்கள் சேகரிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சேகரித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்காகத்தான் லீகல் பேட்டில் பார்ப்போம். காரணம் என்ன, உரிய முறையில் அவங்களுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் அடுத்தது கட்ட நடவடிக்கை போக முடியும். ஆக இன்னும் 4-5 நாள் இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு எப்படி தலைவருக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இரவோடு இரவாக சென்று சட்டத்துறையின் சார்பாக இடத்தை பெற்றுக் கொடுத்த சட்டத்துறை தான் திமுகவுடைய சட்டத்துறை. ஆக அவருடைய தவறு தட்ட வேலைகள், அவருடைய தில்லுமுல்களை எல்லாம் உரிய வகையில் தேர்தல் கமிஷன் வந்து ஏறது. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியினுடைய பி டீமாக இன்றைக்கி செயல்படுத்து இந்தியா பூரா. இது நான் மட்டும் சொல்ல, எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 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 சுண்டறிக்கை ஒன்று, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதாவது வந்து 19ஆம் தேதி ஒரு மாரத்தான் நடத்த போதான் அதில் போட்டிருக்காங்க. அது தேர்தல் ஆணையத்தினுடைய ஆல் இண்டியா எலெக்ஷன் கமிஷனுடைய ஆதரவோடு நடைபெறுவதாக ஒரு நிறுவனம் போட்டிருக்காங்க. அது பிஜேபியினுடைய பி டீமிங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? லெட் அஸ் ரன் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு போட்டு வாக்காளர்களுக்கு வாக்கு போடுறதுக்குரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி கீழே போட்டு ஒரு ஸ்டார் போட்டு அதில் மெசேஜை ரன் ஃபார் சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாற்றத்திற்கு ஓடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாரத்தானை நடத்துவதற்கு முறை. அதாவது அதனுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய பேரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அது ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. புகார் கொடுத்துருக்குறோம், சொன்னோன்னே அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்குரிய நடவடிக்கையும் திமுக சட்டத்துறை சார்பாக எடுத்துருக்கணும். ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டாச்சு, ஷஃபிள் ஆகக்கூடாது. அவர் ஒரு பக்கம் பண்ணுறாரு, நாங்கள் ஒரு பக்கம். திமுக சார்பில் நாங்கள் கலந்துப்போம். அங்கே டைம் இருக்குது. அவர் ஒரே நாள் தான் 18 தான் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே எங்கள் ஷெட்யூல் போட்டாச்சு, அது பிரேக் ஆகும். அது போய் தான் ரீஷெட்யூல் பண்ண முடியாது. காரணம்னா 21ஆம் தேதி அவருடைய தொகுதி தலைவர் வந்து 20ஆம் தேதியிலேருந்து அவருடைய தொகுதிக்கு போகணும் கூட்டு கேட்க. ஒரே ஒரு நாள் தான் இடையில் இருக்குது.
அதனால் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ஏறத்தாழ 10, 20, 30, 40 தொகுதிகள் பிரச்சாரம் பாதிக்கும். அதனால் அவர் ஒரு பக்கம் பேசுகிறோம், அவரும் அங்கே திமுக தான் ஓட்டு கேட்க போகிறாரு, நாங்களும் அவருடைய கூட்டணி கேட்க போகிறோம். அண்ணாமலை ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, யார் திமுக வந்து தமிழ்நாட்டில் தோக்கணுக்கு ராகுல் காந்தி விருப்பப்படுறாரு, அதனால தான் பயணம். அதான் பொய்யாகி போச்சு வந்துட்டார். அதான் அண்ணாமலை பொய்க்கே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து எடுத்துக்காட்டு தான் அவர் வரமாட்டார். நாளைக்கு வர போகிறார், நீங்கள் எடுக்க போகிறீங்க போட்டு